ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி தான் சேர்க்குறோம். அதுக்கு வரமிளகாவை 5-6 போட்டு வறுத்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதில் உளுந்து போட்டு வெள்ளை உளுந்து போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அப்புறம் வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பூண்டை தட்டி போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. புளி போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே புளி போட மாட்டேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே சீரகம், காயப்பொடி, உப்பு இது 3 சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை பொடி தயார். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.